ஹலோ எவ்ரிவான். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி, தமிழில் நம்ம எப்படி சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸாவோ கொஷினாவோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேசும்போது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிராமர் சரியாக இருக்கா, டென்ஸ் கரெக்டாக இருக்கா, எந்த தப்பும் இல்லாமல் இருக்கா அப்படின்ற பயம்லாம் இருக்காது. நம்ம அப்படியே சென்டென்ஸ் படித்து வச்சுட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரியான இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவைப்படுற சென்டென்சஸ் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சென்டென்சஸ்லாம் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், சில பேரை பார்த்த உடனே இவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, சொல்லணுன்னே தேவையில்லை, பார்த்தாலே தெரியுது இவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சில பேரை பார்த்த உடனே பார்த்தாலே தெரியுது ரொம்ப மோசமானவங்களாக தான் இருப்பாங்கன்னு தெரியுது, நம்ம இதெல்லாம் சொல்லணுன்னே தேவையில்லை, முகத்தை பார்த்தாவே தெரியுது அப்படிலாம் சொல்லுவோம்ல. பார்த்தாலே தெரியுது, சொல்லணுன்னே அவசியம் இல்லை அப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் கோஸ் வித்தவுட் சேயிங் அப்படின்னு சொல்லலாம். இட் கோஸ் வித்தவுட் சேயிங் அப்படின்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் வந்து நல்ல பிள்ளைங்க அப்படின்னு தெரியுது, பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் வந்து மோசமான ஆட்கள்னு தெரியுது, இப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் இட் கோஸ் வித்தவுட் சேயிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே இதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது, இந்த மாதிரிலாம் சாதாரணமாக இருக்காது, இது வந்து அசாதாரணமானது, இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் இஸ் ஃபார் ஃப்ரம் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் அப்படின்னா சாதாரணமாக உள்ளது தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து சாதாரணமான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஃபார் ஃப்ரம் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷில் சான்சஸ் ஆர் மினிமல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் அ ஸ்லிம் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லிம் சான்ஸ், மினிமல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல டிராஃபிக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் ஹார்ட்லி எனி டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்ட்லி அப்படின்ற வார்த்தைக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நெகட்டிவான அர்த்தம் தான் உண்டு. நிறைய பேர் வந்து ஹார்ட்லி அப்படின்னா ரொம்ப கடினமான வேலையை செய்கிறதுக்கு வி ஒர்க் ஹார்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட்லி அப்படிங்கிறது கடினமான உழைப்பு அப்படின்ற அர்த்தத்தில் வராது, கடினமான அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்காது. ஸோ ஹார்ட்லி அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் ஹார்ட்லி எனி டிராஃபிக் அப்படின்னா டிராஃபிக்கே இந்த இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வேர்க்குது அப்படின்னா நம்ம வந்து கையை வச்சு இப்படி விசிறிக்குவோம், இல்லை பேப்பர் வச்சு விசிறிவோம், இல்லைனா ஏதாவது விசிறியை வச்சு நாமளே விசிறிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமளே விசிறி வச்சு விசிறிக்கிறத இங்கிலீஷில் ஐ ஆம் ஃபேனிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம யார்கிட்டையாவது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது பக்கத்தில் வந்து நம்மக்கிட்ட பேச வராங்க, இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இல்லை முக்கியமாக குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது பேச வராங்க அப்படின்னா இரு நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் ஆன் த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது பக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட அருமையே தெரியாது, தூரத்தில் இருந்தால் தான் அவங்களோட அருமை தெரியும், பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட மதிப்பு தெரியாது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தூரத்தில் இருந்தால் தான் அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்சன்ஸ் மேக்ஸ் த ஹார்ட் க்ரோ ஃபாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த நான் நினச்சிட்டே இருந்தேன் செய்யணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அப்படி மறந்துட்டேன் கடைசி நேரத்தில் நினச்சிட்டே இருந்தேன் இப்படிலாம் சொல்கிறதுக்கு இட் ஸ்லிப்ட் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்மக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு சஜஷன் கேட்குறாங்க, இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளை இதை வாங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்குறாங்க, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஓகே அதை செஞ்சு பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா சரி வாங்கி பாரு அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் ஓகே நீ செஞ்சு பாரு, இதை முயற்சி செஞ்சு பாரு இப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஓகே அதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடலாம். ஒரு சாப்பிட்ற விஷயமா இருந்தால் கூட இது ஓகே இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சு பாருன்னு சொல்கிறதுக்கு கோ ஃபார் இட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு உண்மையான சிறந்த பெண் தனக்கு வேண்டிய அதிர்ஷ்டத்தை தானாகவே உருவாக்கிக்குவா. அவள் வந்து யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டா, யாரையும் சார்ந்து இருக்க மாட்டா, எதை பற்றியும் குறை சொல்லிட்டு ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டா, தனக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை தானாகவே தேடிக்குவா, தானாகவே உருவாக்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை புகழ்ந்து சொல்கிறதுக்கு ரியல் உமன் மேக்ஸ் ஹர் ஓன் லக் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த யார்கிட்டையாவது நீயாவே செஞ்சு பாரு, உனக்கு நீயாவே அதெல்லாம் முயற்சி செஞ்சு பாரு, நீயா செஞ்சு பழகு, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு, முக்கியமாக குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு, இங்கிலீஷில் ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்போவுமே நம்ம பேசும்போது நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் தான் நம்ம பேச்சை வந்து எப்போவும் அழகாக காமிக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட லாங்குவேஜ் கேட்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.